நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்று உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில தீர்மானிப்பது எது? உங்கள் படிப்பா? அல்லது உங்கள் பணமா? அல்லது உங்கள் குடும்ப பின்னணியா? இல்லை. இவை எதுவுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையை செதுக்கும் ஒளி எது தெரியுமா? அதுதான் உங்கள் அணுகுமுறை. அதாவது ஆட்டிட்யூட் அப்படின்னு சொல்லுவோம்ல. காட்டுக்கு ராஜா எப்பவுமே சிங்கம் தான். அது ஏன் ராஜாவா இருக்கு அப்படின்னா, யானைய விட பெருசு கிடையாது சிங்கம். ஆனா, அதே நேரத்தில நரிய விட தந்திரமானதும் கிடையாது சிங்கம். சிறுத்தைய விட வேகமா ஓடக்கூடியதும் கிடையாது. ஆனாலும் சிங்கம் தான் ராஜா. எப்படி அது ராஜாவா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அதோட அணுகுமுறை தான் காரணம். யானைய பார்த்தா சிங்கம் என்ன நினைக்கும்னா, இது எனக்கு உணவு அப்படின்னு நினைக்கும். அப்போ அந்த ஒரே எண்ணம் தான் சிங்கத்த ராஜாவா ஆக்குகிறது. நீங்க ராஜாவா இருக்கணுமா? இல்ல இரையா இருக்கணுமா? என்பத உங்களோட அணுகுமுறை தான் முடிவு செய்யும். பிரச்சனை அப்படிங்கும்போது அத நம்ம பார்க்கக்கூடிய விதம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒண்ணு வந்த உடனேயே நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாரி ஒரு சோதனை? நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்? அப்படின்னு நம்ம அழுது புலம்புவோம். அழுதா மட்டும் பிரச்சனை தீந்துருமா? பிரச்சனை போயிருமா? அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு பிரச்சனையோ, கஷ்டமா இருந்தாலும் நம்ம அழுது தீர்த்தா அந்த இடத்துல நம்ம உணர்வுகளும், கோபங்களும் தான் வெளிவருமே தவிர, மற்றபடி அந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடையாது. நாம கொஞ்சம் சிந்திக்கணும். அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கணும். அப்போ அதை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை தேடணும். அப்போ தேடும்போது தான் நம்ம அந்த பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும். அதே நேரத்தில் வெற்றியாளர்கள் வந்து எப்படி ஒரு பிரச்சனை அப்போ கஷ்டம் அப்படின்னு வரும்போது அதை எப்படி அணுகுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையோ கஷ்டத்தையோ சவால் விடுவாங்க. வா, உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ பிரச்சனை தானே வர, உன்னை நான் எப்படி அணுகிறேன் பார் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிகள் அத்தனையும் ஆராய்வாங்க. அதாவது ஆழ்ந்து சிந்திப்பாங்க. அதை வந்து என்னை உருவாக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அது என்னை உருவாக்கத்தான் செய்யுமே தவிர என்னை வந்து சோர்ந்து போக செய்யாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதில் தான் நம்ம வந்து எடிசனோட அவர் லேபில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். என்ன அப்படின்னா, அவரோட லேபு வந்து மொத்தமாக எரிஞ்சு போயிடுது. அப்போ தீக்கிரையாக ஆகுது. அவர் வந்து எடிசன் வந்து அவரோட மகனை கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மாவும் வந்து பார்க்குறாங்க. அடுத்த நாள் வந்து எடிசன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பரவாயில்லை, நம்ம பண்ணின தவறு அத்தனையுமே எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்கிறாரு. பாருங்கள், இந்த இடத்துல எந்த அளவுக்கு எடிசன் வந்து அதை வந்து புத்திசாலித்தனமாக, சாதுரியமாக, ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோடு பார்க்குறாரு. ஏன்னா அது தவறுகள் எல்லாமே எரிஞ்சு போச்சு. ஆனால் அடுத்த நாள் நம்ம புதுசாக ஒன்றை உருவாக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த வானத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ மழை பெய்யும் போது எல்லா பறவைகளும் என்ன செய்யும் அப்படின்னா, அதை அந்த கூடை நோக்கி தான் பறந்து போகும். ஏதோ ஒரு இடத்துல போய் தஞ்சம் அடையும். ஆனால் இந்த கழுகு இருக்கு பாருங்க, அந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னா, மேகங்களுக்கு மேலே போய் பறக்கும். மேகங்களுக்கு மேலே பறந்து மழையை பார்த்து கேலி செய்யும். மழை வந்து ஒன்று தான், ஆனால் அதோட எதிர்வினை அப்படிங்கிறது வேற. எல்லா பறவைகளும் கூட்டை நோக்கி போச்சுது. ஆனால் இந்த கழுகு மட்டும் மேகத்துக்கு மேலே போச்சுது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய வலிகள் வந்து உங்களை முடக்க வந்தவே கிடையாது. அது வந்து உங்களை முடங்கி போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம முடங்கிடக்கூடாது. அது வந்து உங்களை செதுக்கிறதுக்கு வந்தது. அப்படி நம்மளை வந்து ஒரு சிற்பமாக செதுக்க வந்தது. நம்ம எண்ணங்களை ஒரு செதுக்கிறதுக்காக வந்தது அப்படின்னு தான் நம்மளை நம்பிக்கணும். அப்படி நம்பினா மட்டும்தான் அந்த வலிகளில் இருந்து நம்ம விடுபட முடியும். அதே நேரத்தில் தத்துவஞானி விக்டர் பிராங்க்லின் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னென்னா, ஒரு மனுஷங்கிட்ட இருந்து எல்லாவற்றையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அவனோட மனோபாவத்தை தேர்ந்தெடுக்கும் அந்த சுதந்திரத்தை மட்டும் யாராலும் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உங்களை சுற்றி இருப்பவங்க உங்களை வந்து அவமானப்படுத்தலாம், ஏன் இந்த உலகமே உங்களை வந்து கைவிடலாம். ஆனால் நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அணுகுமுறையை, அந்த பாசிட்டிவ் எண்ணத்தை வந்து உங்கள் மனசில் விதைங்க. அப்படி விதைக்கும் போது தான் உங்கள்கிட்ட வர, அதாவது அந்த அணுகுமுறை இருந்துச்சுது அப்படின்னா, அதாவது அந்த பாசிட்டிவ் அணுகுமுறை உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களை வந்து யாராலையும் தோற்கடிக்க முடியாது. அந்த தோற்கடிக்க முடியாத சக்தியாக தான் இருப்பீங்க. அதாவது ஒரு இருட்டாக இருக்குது, கரண்ட்டு போயிடுச்சு. அப்போ நம்ம வந்து உடனே திட்டுவோம், என்னடா இந்த நேரத்தில் இருட்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த இருட்டை திட்டுறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சோம்னா அங்கே வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அணுகுமுறை. அப்போ வெற்றிக்கு எது தேவை? அதாவது நம்மகிட்ட வந்து அபாரமான திறமை எல்லாமே இருக்கும். ஆனால் அதை சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னா அந்த திறமை வந்து இருந்தும் ஒரு பயனில்லாததான் ஆயிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட எண்ணங்களை வந்து வலிமையானதாக மாற்றணும். அப்போ அந்த எண்ணங்கள் வலிமையானதாக மாறணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? நம்ம தொடர்ந்து நேர்மறையாக சிந்திக்கணும். அதாவது கடிகாரத்தில் வந்து முட்கள் வந்து சரியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு வந்து என்ன செய்யணும்? பேட்டரி சரியாக இல்லை அப்படின்னா அங்கே வந்து நேரத்தை காட்டாது. அதே மாதிரி உங்கள்கிட்ட
உங்கள்கிட்ட திறமை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நிறையவே இருக்க தான் செய்யும். அதை சரியான அணுகுமுறையில் பயன்படுத்தலைன்னா அந்த பேட்டரி மாதிரி தான் ஆகும். அதே மாதிரி காருக்கு என்ன தேவை? ஒரு எரிபொருள் தேவை. அதே மாதிரி தான் நம்மளோட அணுகுமுறையும். அந்த எரிபொருள் தான் நம்மளோட அணுகுமுறை. எப்படி எரிபொருள் இல்லாமல் கார் ஓடாதோ அதே மாதிரி சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு விஷயத்தில் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி என்னால் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பாதி வெற்றி அங்கேயே கிடைச்ச மாதிரி தான். என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும், அதாவது உலகமே உதவி பண்ணாலும் நம்ம வந்து அந்த தோல்விங்கிறத தவிர்க்க முடியாது. அப்போ இப்போ உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனையோ முறை வந்து நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் எத்தனையோ முறை நம்ம விழுந்திருப்போம். அப்போ இந்த விழுந்ததை நினச்சி நம்ம எத்தனை நாள் தான் வாழ்க்கையில் வந்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அப்போ விழுவது அப்படிங்கிறது இயற்கை தான். விழுவது அது வந்து தோல்வியே கிடையாது. விழுந்தே கிடப்பது தான் தோல்வி. நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா எழுந்து ஓடணும். அதாவது விழுந்துட்டோம் அப்படின்னா குதிரையை விட வேகமாக ஓடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ உங்களை வந்து மற்றவங்க இதில் வந்து இன்னொரு விஷயம் பாருங்கள். உங்களை வந்து இன்னொருத்தர் வந்து எடை போட்டு பார்க்கறதுக்கு நம்ம எப்போவுமே அனுமதிக்கக்கூடாது. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னை வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு மாடுலேஷனில் இந்த மாதிரி பார்க்குறாரு அப்படின்னா அதுக்கு நம்ம அனுமதிக்கவே கூடாது. நம்மளை பற்றி நாம் எப்படி மதிப்பீடு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து முக்கியம். கண்ணாடி முன்னால் போய் நில்லுங்க. போய் நின்றுட்டு அங்கே ஒருத்தன் தெரியும் பாருங்கள் கண்ணாடியில் ஏற்றலை, அது வந்து உங்களை விட பெரியவனே கிடையாது. அப்போ அது வந்து உங்களோட பிரதிபலிப்பு தான். அவன்கிட்ட பேசுங்க. அதாவது கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவன்கிட்ட உரக்க கத்தி பேசுங்க. என்னோட பார்வை வந்து எப்படி இருக்குது, இன்னையிலேருந்து என்னோட பார்வை மாறும், என்னோட பாதை மாறும், என்னோட குறிக்கோளை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு அங்கே வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனை அந்த இடத்துல தீர்மானமாக எடுங்க. அதாவது உங்களை நீங்களே எப்போவும் மேம்படுத்தி கொள்ளுங்க. எப்போவுமே நம்மளை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மதிப்பு மிக்கவனா நம்மளை வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த மதிப்பு மிக்கவனா நம்மளை நாமளே உணரும் போது தான் மற்றவங்ககிட்ட இருந்தும் ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்போ அந்த மதிப்பு மரியாதை வரும்போது நம்மகிட்ட நேர்மறையான சிந்தனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ முழு நேரமும் நேர்மறையான எண்ணத்தோடு இருங்க. நண்பர்களே, வாழ்க்கையை நீங்கள் சராசரியாகவும் வாழலாம், அதே நேரத்தில் வெற்றியாளராகவும் வாழலாம். இது வந்து நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசில் தான் முடிவெடுக்கணும். நேற்று வரைக்கும் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத விட்டுருங்க. இனி எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ நேர்மறையான எண்ணத்தை வந்து மனசில் உருவாக்குங்க. அதே நேரத்தில் நேர்மறையான அணுகுமுறையோட உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க. உங்களோட இலக்கை நோக்கி பயணிங்க. உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு வெற்றி எளிதாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களை சார்ந்தவங்களும் இந்த சமுதாயமும் உங்களை வந்து வியந்து பார்க்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நம்பிக்கையை கண்டிப்பாக ஊட்டியிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் எந்த விதத்துலையும் அந்த நம்பிக்கையை வந்து குறைய விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்பிக்கை தான் நமக்கு எப்போவுமே வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். நம்முடைய பாசிட்டிவ் மனம் சேனல் வந்து எப்போவுமே உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததோடு அப்படியே விட்டுறாதீங்க. பார்த்ததோடு அப்படி விட்டுறாமல் என்ன செய்யணும்னா இன்னையிலேருந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்துங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அணுகுமுறையை கொண்டு வரங்க. உங்களோட வெற்றியை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.